ஒன் அப்படியே ரத்தப்போக்கு போய்கிட்டே இருந்துச்சு, இப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆகஸ்ட்ல எங்க சென்னைக்கு நான் ஒரு 3 மாசமா வந்து இருந்தேன் எங்க தங்கச்சிக்கு. நானும் அவளும் ரெட்டை பிள்ளைங்க. அவளுக்கு மார்புல ஒரு கேன்சர் இருந்துச்சு. அதனால நான் சென்னையில வந்து இருந்தேன். அப்புறம் இங்க சென்னையில இருந்து இங்க குஜராத்துக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ப்ளீடிங் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. நான் செக் பண்ணும்போது அது ஒரு கர்ப்பப்பையில சின்ன கட்டி இருக்கு. அது ஒண்ணும் செய்யாது ஒண்ணும் செய்யாதுன்னு நானும் கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம். சரி பார்க்கல. அதுக்கப்புறமா சரி ஒண்ணும் செய்யாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ரொம்ப என்னால ரத்த போக்கு நிறைய ஆயிட்டனால பிளட் கம்மி ஆயிடுச்சு. ஒண்ணும் முடியல. அப்ப எங்க அக்கா இந்து இந்துமதி தான் எங்க அக்கா இதுல ஜாயின் பண்ணி விட்டாங்க. எங்க இந்துமதி அக்கா, அஞ்சலி அண்ணி அவங்க இருக்காங்க இந்த குரூப்ல. அவங்கதான் என்னைய இங்க ஜாயின் பண்ணி விட்டாங்க. பிரேயர் அப்புறம் ஆபரேஷன் பண்ணியாச்சு. பண்ணி வயிறு ரொம்ப சுகர் இருக்கறதுனால ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி ரெண்டா அப்படியே நாத்து எடுக்க ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் பண்ணோடனே அப்புறம் தையல வந்து பிரித்து அப்படியே விட்டுட்டாங்க. விட்டோடனே அப்படியே பிளந்த மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் அப்புறம் பார்த்தோன்னே இது என்ன இப்படி ஆயிடுச்சு, எங்க அண்ணன் எல்லாம் சத்தம் போட்டாங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் கவனிக்காம விட்டுட்டே முன்னாடியே அப்படின்ட்டு. அப்புறம் சரி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் எங்க அக்கா எல்லாரும் ப்ரேயர்ல வச்சிருந்தாங்க. இந்த அப்புறம் காலையில சாயங்காலம் பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சுகத்தை எனக்கு கட்டளையிட்டாங்க. அந்த கட்டி வந்து பயாப்ஸ்க்கு அனுப்பும்போது ஒண்ணும் இல்லைன்னு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா எனக்கு எந்த ஒரு அப்படியான இது வரக்கூடாது, எனக்கு எந்த ஒரு நோயும் வரக்கூடாது, அது கட்டி நல்லபடியா எனக்கு வரணும்னு நான் ப்ரேயர் பண்ணேன். அதனால ஆண்டவர் எனக்கு கிருபையா என்ன அதுல இருந்து காத்து கொண்டாரு. அதுக்கப்புறம் யூரின் போறதுல வந்து ஒரு இது மாதிரி வந்துருச்சு. அதையும் ஆபரேஷன் பண்ணி பயாப்ஸ்க்கு அனுப்புனாங்க. அதுலயும் ஒண்ணு இல்லைன்னு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சாரு. ஆனா ஆண்டவர் இந்த ஜெபத்தை எனக்கு தந்து ஒவ்வொரு நாளும் நான் அதிகாலையிலயும் என்னை ஆண்டவர் அந்த வியாதி நேரத்திலயும் இந்த கஷ்டத்திலயும் என் தேவன் இந்த ஜெப கூடுகைக்கு என்னை ஒவ்வொரு நாளும் அழைத்து வந்திருக்காரு. அது தேவனுடைய கிருபை, நான் இல்ல. ஆனா அவங்க மூலம் எனக்கு இந்த ஜெப கூடுகையை தந்திருக்காரு. அதுக்காம கொடி நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் இன்னும் ஆண்டவர் எங்க பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டத்துல மத்தியிலையும் தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்திருக்காரு. இந்த வருஷத்துல என் பிள்ளைக்கு கூட இந்த ஆக்சிடென்ட் ஆகி மதுரையில கை எல்லாம் சுக்கா போயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் கிருபையில என் பிள்ளைக்கு மூத்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ணி நல்லபடியா இப்ப கை நல்லா இருக்கான் ஆண்டவர் கிருபையில. அவனும் இங்கதான் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான், பிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியா ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் இந்த 2024 எங்களை அருமையா எங்களை வழி நடத்தினாரு. எல்லா நோய்கள்ல இருந்து காத்து வழி நடத்தினாரு. அதுக்காம கொடி நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.